வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து நம்ம இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். அது வந்து என்ன அடிப்படையில் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களை வந்து நிரப்ப சொல்லி இவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் கனெக்ட் பண்ணி நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ரைட் இருந்துச்சு, இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 46,000 வேக்கன்சி வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்ம என்னென்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சியில் டோட்டல் வேக்கன்சி வந்து எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி எவ்வளவு, அதில் மெயில் அண்ட் ஃபீமேலுக்கான வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டோம். சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுடைய வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். வித் கம்யூனிட்டி வைஸ், அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி வைஸ் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே சொல்லி தான் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலுக்கான கட் ஆஃபை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபீமேல் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளில் ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 47லேருந்து ஒரு 49 வரை நீங்கள் வந்து மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகலாம். அதுவே ஓபிசியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 40லேருந்து ஒரு 45க்குள்ளே வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45+ மதிப்பெண் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம். எஸ்சி கேட்டகரி வந்து நீங்கள் வந்து 30 மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகலாம். இந்த மதிப்பெண் வந்து பெண்கள், அதாவது ஃபீமேல் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து நடக்க இருக்கிற பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தயாராகலாம். உங்களுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இந்த இதில் வந்து கிடச்சிருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயிலுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் வேக்கன்சி வந்து மெயிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் கேட்டகரியில் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களும் அதிகமாக தான் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ வந்து மார்க்ஸ் வந்து சொல்கிறோம். யூஆர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 49லேருந்து ஒரு 52க்குள்ளே எடுத்தவங்க வந்து நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகலாம். ஓபிசியில் வந்து ஒரு 49லேருந்து நீங்கள் வந்து ஓபிசி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இடபிள்யூ கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து நீங்கள் வந்து 40+ எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து தயாராகலாம். எஸ்சி கேட்டகரியில் வந்து 41 மதிப்பெண், அதாவது இடபிள்யூ கேட்டகரியில் வந்து அதிக பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. எஸ்சி கேட்டகரியில் வந்து அதோட கொஞ்சம் பேர் வந்து கூட அப்ளை பண்ணுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 41+ இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுவே எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 38லேருந்து 42க்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவங்களுக்கான இந்த மார்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரிசல்ட்டில் உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். ஆனால் 100% இந்த மதிப்பெண் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த மதிப்பெண்லேருந்து இந்த மதிப்பெண்குள்ளே வந்து நமக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சிஆர்பிஎஃப்க்கான
பிஇடி டெஸ்ட்டுக்கான டேட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரை நமக்கு வந்து சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்குது. இந்த சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் நடக்கும்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் நடக்காது. சிஆர்பிஎஃப்பும் ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட்டு தான், எஸ்எஸ்சி வந்து அதுவும் பெரிய ரெக்ரூட்மெண்ட்டு தான். அதனால இந்த ரெண்டுக்குமே தனித்தனி பிஇடி டெஸ்ட்டு தான் நடத்துவாங்க. அதாவது எஸ்எஸ்சி நடத்தும் போது சிஆர்பிஎஃபோடைய கிரவுண்டை வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க. அதுவே சிஆர்பிஎஃப் நடத்தும் போது எஸ்எஸ்சியில் வந்து இருக்கிற கிரவுண்டை வந்து அவங்களும் பயன்படுத்தி கொள்ளுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் நடக்கும்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து சிஆர்பிஎஃப்க்கான பிஇடி டெஸ்ட் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த 2 மந்த்துக்கு வந்து உங்களுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் நடக்காது. ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம். இதுக்கான பிஇடி டெஸ்ட்டு வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணலாம். இந்த 2 மந்தில் தான் நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட அதிகமாக தான் போகுமே தவிர இந்த 2 மந்த்துக்குள்ளே வந்து நமக்கு பிஇடி டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இருந்து நீங்கள் வேக்கன்சி வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது இன்க்ரீஸ் ஆகிட்டு கட் ஆஃப் வந்து குறையும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போயே நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 2 மந்தில் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து ரன்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். இந்த எஸ்எஸ்சி பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.